இப்ப போனப்ப நாங்க பார்த்தது இந்த தேட்டத்துல கோணங்களை வச்சு கோணங்கள் அந்த 90 வகைன்றதை வச்சு கண்டுபிடிக்கிறது கோணங்கள் கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்துட்டோம். சரியான அப்ப இப்ப பார்க்க போறோம் அந்த தேற்றத்தை வச்சு பக்கங்களின் நீளங்கள் காண்றதை பற்றி பார்க்கணும். அப்ப இது கூடுதலா கேள்விக்கு வாரது கூட சரி அந்த பக்கங்கள் நீளங்கள் தொடர்பா வாரது கூட சரியான பார்ப்போம். கேட்டுட்டீங்களா? சரியா படத்தையோட கேறிட்டு அது கீழே கேள்வி எழுதுவா. எழுதுங்கோ. ஓசி சமன் முதலில் ஆடுவோமா உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய ஓசி சமன் 8 சென்டிமீட்டர் ஓசி சமன் 8 சென்டிமீட்டர் ஓசி சமன் 8 சென்டிமீட்டர் ஏபி சமன் 12 சென்டிமீட்டர் எனின் ஏபி சமன் 12 சென்டிமீட்டர் எனின் ஏபி சமன் 12 சென்டிமீட்டர் எனின் வட்டத்தின் ஆரையை காண்க வட்டத்தின் ஆரையை காண்க. ஓசி சமன் 8 சென்டிமீட்டர் ஏபி சமன் 12 சென்டிமீட்டர் எனின் வட்டத்தின் ஆரையை காண்க. ஒரு நிமிஷம் தான் நீங்க செய்யக்கூடிய ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சரி அப்ப இதை நான் விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு ஒரு தேற்றம் ஒன்று தெரியும் தேற்றத்தின் மறுதலை ஒன்று தெரியும் என்னது நான் ஒன்றைக்கு மையத்தில் இருந்து வரையப்படும் செங்குத்து அந்நாணை இது சம கூறிடும்
தேற்றம் படிச்ச நீங்கள் என்னது, நானொன்றின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அந்நாணிக்கு செங்குத்தாகும் என்று படிச்ச நீங்கள். இது மறுதலை என்னென்றால் அது செங்குத்தாக இருந்தால் இது சம கூறிடும். சரியா? இது நானொன்றிற்கு மையத்தில் இருந்து வரையப்படும் செங்குத்து அந்நாணை இது சம கூறிடும். ரெண்டு சமனா பிரிக்கும். ரெண்டு சமனா பிரிக்கும் என்ன, இந்த நீளமும் இந்த நீளமும் சமன். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு கேள்வியில தந்திருக்கிற எது நீளங்கள் தந்து என்றால் ஓசி என்றது 8 சென்டிமீட்டர் என்று தந்திருக்குங்க. ஏபி என்றது 12 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கிறோம். கேட்டது வட்டத்தின் ஆரை. வட்டத்தின் ஆரை எது? ஓபி தான் ஆரை. அப்ப இதைத்தான் காண வேணும். அப்ப என்னென்று காணலாம் என்று பாத்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணிக்கு பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பு என்னது? பைதகரசின் தேற்றம். சரியா? பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த நிலம் காணலாம். அப்ப எனக்கு இந்த நீளம் காணணும்னா மற்ற ரெண்டு நீளமும் தெரியும். மற்ற ரெண்டு நீளத்துல ஒரு நீளம் தான் தெரியும், இந்த நீளம் தெரியாது. அப்ப இதை என்னென்று காணலாம்னா மொத்தம் 12 சொல்லி இருக்கின்ற, இந்த நீளமும் இந்த நீளமும் சமன் என்றும் சொல்லி இருக்கின்ற. மொத்தம் 12ல இதுவும் இதுவும் சமன். அப்ப இது 6, இது 6 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப இது எத்தனையா இருக்கும்? 6 சென்டிமீட்டர். அப்ப பைதகரசின் தொடர்பை பயன்படுத்தி ஓபி என்றதை காணலாம். சரியா? பைதகரசின் தேற்றம் என்ன? இந்த முக்கோணிக்கு பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தும். செம்பக்கத்தின் வர்க்கம். அப்ப இந்த முக்கோணிக்கு செம்பக்கம் எது? செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். அவை செம்பக்கத்தின் வர்க்கம் மற்றைய இரண்டு பக்கங்களின் ஓசியின் பிசியின் மற்றைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டு தொகைக்கு சமன். பைதகரசின் தேற்றத்தின் படி இப்ப நான் ஓபி தான் எனக்கு வேணும். ஆனா இந்த ரெண்டு நீளமும் தெரியும். அப்ப பிரதி இருங்கோ. ஓசி என்றது எவ்வளவு? 8. ஓசி வர்க்கம் என்றபடியா 8 வர்க்கம். பிசி என்றது எவ்வளவு? 6. பிசி வர்க்கம் என்றபடியால் 6க்கும் வர்க்கம். சரியா? 8 வர்க்கம் 64, 6 வர்க்கம் 36. 64ஐயும் 36ஐயும் கூட்டி விட்டீங்க என்றால் 102 வரும். இது என்னத்தின் ஓபி வர்க்கம் தான் 100. எனக்கு ஓபின்ற பெருமானம் தான் வேணும். அவை வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் வரும்போது வர்க்க மூலம் என்று வரும். அப்ப வர்க்க மூலம் 100. அவை ஓபி சமன் வர்க்க மூலம் 100 பெருமானம் 10 சென்டிமீட்டர். அவை ஆரிதானே ஓபி. ஓபி என்றது 10 சென்டிமீட்டர். கீழே சும்மா எழுதி விடுங்க. ஆரை சமன் 10 சென்டிமீட்டர். சரியா? அடுத்த 2வது கேள்வி.
சரியா? ரைட். இப்ப இந்த கேள்வி எழுதும் இருக்கா? படம் கீறாதாக்கள் கீறதுக்கு இடத்தை விடுங்கோ, அல்லது கேள்வி எழுதினா பிறகு கீழே கீறினாலும் பிரச்சனை இல்லை. கேள்வி எழுதுங்கோ. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப வட்டத்தின் ஆரை உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப வட்டத்தின் ஆரை 13 சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரை 13 சென்டிமீட்டர் OQ OQ 12 சென்டிமீட்டர் OQ 12 சென்டிமீட்டர் எனில் 12 சென்டிமீட்டரும் எனில் PR-இன் நீளத்தை காண்க. PR-இன் நீளத்தை காண்க. நீங்களா கொஞ்சம் யோசி செய்யுங்க. அப்ப நம்மளங்கப்பட்டு நீங்களா செய்யக்கூடியதை செய்யுங்க. சரி, அப்ப இதை நாம் விளங்கப்பட்டோம். பேரம் இருக்கா? அப்ப முதல் ஆரை எதென்று தெரிஞ்சிருக்கணும். முதல் இப்ப கூடுதலானாக்க புலவுறது அதுதான். புலவுறதுன்னா தெரியும் முழுசி கொண்டு நிற்கிறது. ஒரு வட்டத்தின் ஆரை முதல் எந்த பக்கம் கீறினாலும் ஆரை தெரிஞ்சிருக்கணும். அது அது ஆரை என்று. அப்ப இதுல ஆரை எது? OR. மையத்துக்கும் பரிதிக்கும் இடையிலான தூரம் தான் ஆரை. ஆரை எந்த பக்கம் கீறினாலும் அது ஆறு தான். சரியா? அப்ப இந்த பக்கம் நீங்கள் இப்படி கோடு கீறினாலும் அது ஆரை தான். ஆரை ஒரு வட்டத்துக்கு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சிருங்க. 10ஆம் ஆண்டு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது, தெரிஞ்சிருக்க வேணும். ஆரை 13 சென்டிமீட்டர். அப்ப இந்த நீளம் 13 சென்டிமீட்டரா? 13 சென்டிமீட்டர். சரியா? அதே மாதிரி OQ 12 சென்டிமீட்டர். OQ 12 சென்டிமீட்டர். கேட்டது PR-ன் நீளம் கேட்டது. இந்த மொத்த நீளம் கேட்டது. அப்ப என்னது மொத்த நீளம் காணலாம்? ஒரே தடவையில மொத்த நீளம் காண இயலாது. அப்ப என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றிற்கு மையத்தில் இருந்து வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சம கூறிடும். அப்ப 2 சமனா பிரிக்கும். இந்த நீளமும் இந்த நீளமும் சமன். அவ நான் இந்த நீளம் கண்டன் என்றால் அதே நீளம் தான் இது. சும்மா சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு சும்மா ஒரு இலக்கம் சொல்றேன். இது 7 சென்டிமீட்டர். இதுவும் எத்தனையா இருக்கும்?
7 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப மொத்தம் பிஆர் என்றது 7ஐயும் கூட்டினால் 14 சென்டிமீட்டர் என்று வரும். சரியா? அப்ப நான் என்ன செய்ய வேணும்னா இந்த நீளத்தை காண வேணும். அப்ப இந்த நீளம் கியூஆர் முதல் காணணும். அப்ப கியூஆர் காண்றதுக்கு என்ன வழி? இந்த முக்கோணி செங்கோண முக்கோணியில பைதகரசின் தேற்றத்தின் படி கியூஆர் காணலாம். அப்ப பாருங்க, பைதகரசின் தேற்றம் செம்பக்கத்தின் வர்க்கம். அப்ப இந்த முக்கோணியில செம்பக்கம் எது? செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். அவை செம்பக்கத்தின் வர்க்கம் ஓஆரின் வர்க்கம் சமன் மற்றைய இரண்டு பக்கங்களில் OQ-ண்டையும் QR-ண்டையும் மற்றைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டு தொகைக்கு சமன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பிரதியிட்டு தெரியாக்கண்யத்தை காணலாம். ஓஆர் என்றது தெரியும் 13. ஓஆருக்கு பதிலா 13. ஓஆர் வர்க்கம் என்றபடியா 13 வர்க்கம். ஓக்யூ என்றது தெரியும் 12. ஓக்யூ வர்க்கம் என்றபடியா 12 வர்க்கம். கியூஆர் என்றதான் காண வேணும். அப்ப அதை நான் கியூஆர் என்றே போடுறேன். கியூஆர் வர்க்கம் 13 வர்க்கம் எவ்வளவு? 169. 12 வர்க்கம் 144. சாக கியூஆர் வர்க்கம். அவனா கியூஆர் வர்க்கம் நானே காண வேணும். இங்கால கூட்டப்படுகிற 144 சமனுக்கு அங்கால வந்தா கழிவடு. எங்கால கூட்டப்படுற 144 சமனுக்கு அங்கால வந்துட்டா கழிவடும். அப்ப கழிச்சு விட்டீங்க என்றால் 169 இருந்து 144 கழிக்கும் சமன் கியூஆர் வர்க்கம். 169 இருந்து 144 கழிச்சு விட்டீங்க என்றால் 25 சமன் கியூஆர் வர்க்கம். இனி எனக்கு கியூஆர் தான் வேணும். வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் போனால் வர்க்கம் மூலம் என்று வரும். வர்க்கம் மூலம் 25 சமன் கியூஆர். வர்க்கம் மூலம் 25 பெருமானம் 5. கியூஆர் சமன் 5 என்று வரும். கியூஆர் சமன் 5 சென்டிமீட்டர். எனக்கு கேட்டது பிஆர் தானே, மொத்த நீளம் தானே கேட்டது பிஆர். அப்ப கியூஆர் 5 சென்டிமீட்டராக இருந்தால் பிக்யூவும் 5 சென்டிமீட்டர். மொத்தம் பிஆர் என்றது 5 × 10 சென்டிமீட்டரா இருக்கும். ஆகவே பிஆர் சமன் 5 சென்டிமீட்டர் சாக 5 சென்டிமீட்டர் கூட்டினால் 10 சென்டிமீட்டர் என்று. அந்த படம் அளிக்கிறேன்னா
சரியா? சரி. அப்ப அந்த படம் கீறினாக்கள் கீறுங்கோ, அல்லது கீறாதாக்கள் நான் சொல்ற கேள்வி எழுதி போட்டு அதுக்கு பிறகு கீறுங்கோ. கேள்வி எழுதுங்கோ. உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டரும் உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டரும் ஏசி ஏசி சமன் உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டரும் ஏசி சமன் 8 சென்டிமீட்டரும் எனின் ஏசி சமன் 8 சென்டிமீட்டரும் எனின் ஏசி சமன் 8 சென்டிமீட்டரும் எனின் பிடியின் நீளத்தை காண்க. ஏசி சமன் 8 சென்டிமீட்டரும் எனின் பிடியின் நீளத்தை காண்க. பிடியின் நீளத்தை காண்க. பிடியின் நீளத்தை காண்க. அப்போ செய்யுங்க. அப்போ பிடியின் நீளம் முதல் ஜோசிங்க. பிடியின் நீளம் என்னென்று காணலாம். அது செங்கோண முக்கோணிக்கிலையும் வரையில்லை. அப்ப என்னென்று அந்த பிடி என்ற நீளம் காணலாம் என்றதை யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு எழுத தொடங்க. எழுதி கொண்டு யோசிக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி போட்டு அதுக்கு பிறகு யோசிக்காங்க. முதல் யோசிங்க. இப்ப பிடி என்றது என்னென்று காண போறது பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷமும் 1 நிமிஷம் அது பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அது படம் மட்டும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் நேரமாகும். அதுக்கு பிறகு ஈஸியா இருக்கு. முதல் எந்த கேள்வி என்றாலும் முதல் வாசிச்சுட்டு எப்படி செய்ய போறேன்ற யோசிங்கோ. யோசிச்சுட்டு அது பிறகு எழுதுங்க. இப்ப முதலாவது இதை காணும், அது பிறகு இதை காணும். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சு விட்டா இது வரும், அல்லது இதோட இதை கூட்டினா இது வரும் என்று முதல் யோசிச்சு என்னென்ன மாதிரி எழுத போறீங்கன்னு யோசிச்சா பிறகு எழுத தொடங்கும். நீங்க கூடுதலானாக்கள் என்ன செய்கிறேன்றால் கேள்வியை வாசிட்டு அதுல இருக்கிறதுக்கு என்ன மாதிரி முதல்ல எழுதுறது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதுறது. அதுக்கு பிறகு யோசிக்கிற என்னண்டு இதுக்குள்ள வாரதுன்னு அப்படி யோசிக்காங்க. முதல்ல எல்லாத்தையும் புற யோசிங்க. பிடி என்றது என்னென்று காணுவீங்கள். அந்த யோசிச்சா பிறகு எழுத தொடங்கினீங்க. ஈஸியா இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அப்படி இருக்கும். கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்கும் என்னன்னு யோசிக்கிறேன். அது ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். சரியா? சரி. அப்ப நானே சொல்றேன். முதல் நான் பார்க்கிறேன் என்னென்று பிடி என்ற நீளத்தை காணலாம். சரியா? சரி. அப்ப நான் 6 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டேன். அப்ப 6
கொண்டு வைப்பீங்க. OCயும் ஆரை தான், OBயும் ஆரை தான், OAயும் ஆரை தான். மூன்றுமே ஆரை தான். சரியா? இப்போ மூன்றுமே என்னவா இருக்க போகுது? 5 சென்டிமீட்டரா தான் இருக்கு. OCயும் OBயும் OAயும் மூன்றுமே என்னவா இருக்க போகுது? 5 சென்டிமீட்டரா தான் இருக்கு. ஆரை என்றது ஒன்றுக்கு ஒன்று சமன். ஒரு வட்டத்தின் ஆரைகள் ஒன்றுக்கு ஒன்று சமன். நான் ஆரை 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இன்னும் ஒன்று உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றைக்கு மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து அந்நானை இரு சம கூறிடும். அப்ப இந்த நீளம் ஏடியும் டிசியும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சரி, இனி யோசிங்க. அப்ப பிடி என்றது என்னன்னு காணலாம் என்றால், எனக்கு ஓபி தெரியும், மொத்த நீளம் தெரியும் 5 சென்டிமீட்டர். ஆரை தானே 5 சென்டிமீட்டர். அதுல இருந்து இந்த ஓடி என்ற நீளத்தை கழிச்சு விட்டேன்டா மிச்சம் உள்ளது பிடி என்றது வருமல்லோ. உதாரணத்துக்கு சொல்றேன், ஓபி என்றது 5 சென்டிமீட்டர், ஓடி என்றது உதாரணம் ஒரு 4 சென்டிமீட்டர் என்று வருது என்று வைங்க. 4 சென்டிமீட்டர் என்றால் அப்ப பிடி எத்தனையா இருக்கும்? மொத்தம் 5, இவ்வளவு 4 என்றால் 5ல இருந்து 4 கழிச்சு விட்டீங்கன்னா மிச்சம் உள்ளது 1 சென்டிமீட்டரா இருக்கும் பிடி. சரியா? அப்ப எனக்கு பிடி காண்றதுக்கு என்ன நீளம் தெரியும்? தெரிய வேணும். ஓபி என்றது தெரியும், அது ஏற்கனவே தெரியும் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இன்னொரு நீளம் தெரியணும், ஓடி என்ற நீளம். இந்த நீளம் தெரிஞ்சா தானே மொத்தத்துல இருந்து இந்த நீளத்தை கழிச்சு விட்டா மிச்சம் உள்ள நீளம் வரும். ஓடி என்ற நீளம் காண வேண்டும். சரியா? ரைட். உங்களுக்கு ஏசி என்றதும் தந்திருக்கிறார். ஏசி 8 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கிறார். அப்ப மொத்தம் 8 சென்டிமீட்டர் என்றால் இவ்வளவு 4 இவ்வளவு 4 இருக்கு. இவ்வளவு 4 சென்டிமீட்டர், இந்த அளவு 4 சென்டிமீட்டரா இருக்கு. அப்ப இந்த செங்கோண முக்கோணியில பைதகலத்தின் தேற்றத்தை பயன்படுத்தி முதல் ஓடி நீளத்தை காணுவீங்க. கண்டால் பிடியின் நீளம் சிம்பிளா கண்டுட்டு போதும். ரைட். இப்போ பைதகத்தின் தேற்றத்தை எழுதுங்க. பைதகத்தின் தேற்றம் என்ன? செம்பக்கத்தின் வர்க்கம். அப்ப இதுல செம்பக்கம் எது? 5 சென்டிமீட்டர். செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். அது செம்பக்கத்தின் வர்க்கம் ஓசியின் வர்க்கம் சமன் மற்றைய 2 பக்கங்களின் ஓடியின்றையும் டிசியின்றையும் மற்றைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டு தொகைக்கு சமன். மற்றைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டு தொகைக்கு சமன். கொஞ்சம் சுத்தியா போயிடு. ஓடி வர்க்கம் சாக டிசி வர்க்கம். சரியானே? இப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பிரதிகிறேன். ஓசியின் நீளம் தெரியும் 5 சென்டிமீட்டர். ஓசிக்கு பதிலா 5 சென்டிமீட்டர் போடுறேன். ஓடியின் நீளம் அதான் காணணும், அது அப்படியே போடுறேன். ஓடி வர்க்கம் என்று சாக்க டிசியின் நீளம் தெரியும் 4 சென்டிமீட்டர். ஆகவே டிசிக்கு பதிலா 4, டிசி வர்க்கம் இருக்கிறபடியா 4 வர்க்கம் போடும். 5 வர்க்கம் எவ்வளவு? 25 சமன் ஓடி வர்க்கம் சாக 4 வர்க்கம் எவ்வளவு? 16. ஓடி வர்க்கம் தான் காண வேணும். அவங்கால கூட்டுப்படுகிற 16 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிவடு. 25ல இருந்து 16 கழிக்கணும். கழிச்சு விட்டீங்க என்றால் ஓடி வர்க்கம் எவ்வளவு என்றது வரும். 25ல இருந்து 16 கழிச்சு விட்டீங்க என்றால் 9 சமன் ஓடி வர்க்கம். எனக்கு ஓடின்ற பெருமானம் தானே வேணும். வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் போனா வர்க்க மூலம் என்று வரும். வர்க்க மூலம் 9 சமன் ஓடி. வர்க்க மூலம் 9 பெருமானம் 3.
ஓடின்ற நீளம் 3 சென்டிமீட்டராக இருக்கும். ஓடின்ற நீளம் 3 சென்டிமீட்டர். அப்ப பிடின்ற நீளம் என்னன்னு காணலாம். ஓபின்ற நீளத்துல இருந்து ஓடியின் நீளத்தை கழிச்சு விட்டீங்கன்னா பிடி வரும். சரியா? அப்ப பிடி சமன் ஓபின்ற நீளத்துல இருந்து ஓடியின் நீளத்தை கழிக்கணும். ஓபியில இருந்து ஓடி என்ன செய்யணும்? கழிக்கணும். ஓபி என்றது தெரியும் 5 சென்டிமீட்டர். ஓடி இப்ப கண்ட நாங்கள் 3 சென்டிமீட்டர். கழிச்சு விட்டீங்க என்றால் 2 சென்டிமீட்டர் என்று வரும். அப்ப பிடி சமன் 2 சென்டிமீட்டர். இப்படியான கேள்விகள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் சரி உங்களுடைய டேர்ம் எக்ஸாமுக்கும் சரி வாரது இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்வி வரும்னா இந்த பக்கங்கள் நிலங்களை வச்சுக்கொண்டு கூடுதலா இந்த தேக்கத்துல ஏதோ ஒரு கேள்வி வரும். உங்களுடைய கோணத்தை வச்சு வரும் அல்லது பக்கத்தை வச்சு வரும். கூடுதலா பக்கத்தை வச்சு வாரது கூட. சரி விடுங்கோ. சரியா? ரைட். அப்ப இது கேள்வி எழுந்தோக்கா. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப PR சமன் 18 சென்டிமீட்டர். PR சமன் 18 சென்டிமீட்டர். OS சமன் 12 சென்டிமீட்டர். OS சமன் 12 சென்டிமீட்டர். எனின் 12 சென்டிமீட்டர் எனின் QS இன் நீளத்தை காண்க. OS 12 சென்டிமீட்டர் எனின் QS இன் நீளத்தை காண்க. QS இன் நீளத்தை காண்க. ஒரு 2 நிமிஷம் தான் குயிக்கா தெரியும். அப்போ யோசிங்க என்னன்னு செய்யலாம்னு யோசிச்சு போட்டு செய்ய தொடங்க.
சரியா? ரைட். அப்ப இத பார்ப்போம். பிஆர் 18 சென்டிமீட்டர். அப்ப உங்களுக்கு அந்த தேற்றத்தை தெரியும். தேற்றமானது நானொன்றைக்கும் மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து அந்நாணை இது சம கூறிடும். ரெண்டு சமனா பிரிக்கும். அப்ப மொத்தம் 18 சென்டிமீட்டராக இருந்தால் ரெண்டு சமனா பிரிக்குதல்லோ. அப்ப இது 9 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டராக இருக்கும். அதே மாதிரி ஓஎஸ் என்றது 12 சென்டிமீட்டர் தந்திருக்கிறோம். ஓஎஸ் 12 சென்டிமீட்டர். கியூஎஸ் நீளத்தை காணும். அப்ப இந்த கியூஎஸ் காணும். அப்ப என்னண்டு கியூஎஸ் காணலாம் என்றால் முதல் செஞ்ச மெத்தட் என்ன? ஓ கியூல இருந்து ஓஎஸ் கழிச்சு விட்டீங்கடா கியூஎஸ் வருமல்லோ. அப்ப எனக்கு இதுல தெரிஞ்சது எது? ஓஎஸ் தெரியும். முதல் ஓஎஸ் தான் தெரியாம இருந்த, இந்த நீளம் தான் தெரியாம இருந்தா அதை கண்டு கழிச்சு விட்டாங்க. இப்ப இந்த நீளம் தந்திருக்கிறீங்க, இந்த நீளம் தெரியாது. அப்ப இந்த நீளம் என்றது எது? ஆரை. ஓக்யூ என்றது ஒரு வட்டத்தின் ஆரை. அப்ப ஓக்யூவும் ஓ ஆரும் என்ன இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப நான் ஓ ஆர் என்றது இந்த வட்டத்தின் ஆரையை கண்டுபிடிச்சிட்டேன் என்றால் அதே நீளம் தானே ஓக்யூவும். அப்ப நான் இந்த நீளத்தை முதல் காண்றேன். பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த நீளத்தை காண்றேன். அப்ப இது என்ன நீளமோ அதே நீளம் தான் ஓக்யூமி என்ற வட்டத்தின் ஆரைகள். சரியா? ரைட். எனக்கு ஸ்ட்ரக் ஆகினது பாருங்க. அப்ப இதுல ஓ ஆரை கண்டனென்றால் அதே நீளம் தான் ஓக்யூமா இருக்குமே என்ற வட்டத்தின் ஆரைகள். அப்ப இந்த முக்கோணிக்கு, இந்த செங்கோண முக்கோணிக்கு பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி ஓ ஆர காண்ற. பாருங்க, பைதகரசின் தேற்றம். பைதகரசின் தேற்றம் என்னது? செம்பக்கத்தின் வர்க்கம். செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம்தான் செம்பக்கம். அப்ப செம்பக்கத்தின் வர்க்கம் ஓ ஆரின் வர்க்கம் சமன் மற்றைய இரண்டு பக்கங்களின் ஓஎஸ்யும் எஸ்ஆரின் மற்றைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டு தொகைக்கு சமன். ஓஆர் தான் காண வேணும். ஓஎஸும் எஸ்ஆரும் தெரியும். பிரதியிட்டு கண்டனண்டா காணும். ஓஎஸ் என்றது தந்திருக்கணும் 12 சென்டிமீட்டர். ஓஎஸ்க்கு பதிலா 12. ஓஎஸ் வர்க்கம் என்றபடியால் 12 வர்க்கம் சாக்க எஸ்ஆர் என்றதும் தெரியும் 9 சென்டிமீட்டர். எஸ்ஆர் வர்க்கம் என்றபடியா 9 வர்க்கம். 12 வர்க்கம் 144 சாக 9 வர்க்கம் 81. 144 81 கூட்டினீங்க என்றால் 225. இது என்னத்தின் பெருமானம்? ஓஆர் வர்க்கத்தின் பெருமானம். எனக்கு ஓஆர் பெருமானம் தானே வேணும். வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா வர்க்க மூலம் என்று வரும். ஓஆர் சமன் வர்க்க மூலம் 225. அப்ப சிலது வர்க்க மூலங்கள் எல்லாம் தெரியும். கூடுதலா 20க்கு உள்ள இருக்கிறது இந்த வர்க்க மூலங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தோம். அப்ப 225 வர்க்க மூலத்தின் பெருமானம் எவ்வளவு? 15. ஓஆர் சமன் 15 சென்டிமீட்டர். பாருங்க, ஓஆரும் ஓக்யூவும் என்ன வரைக்கும் சமன். ஓஆர் 15 ஓக்யூவும் 15. 15ல இருந்து இந்த நீளம் 12 கழிச்சு விட்டீங்க என்றால் மிச்சம் உள்ளது கியூஎஸ் இருக்கும். சரியா? ரைட். அப்ப கியூஎஸ் என்னன்னு காணுவீங்கள்? ஓ கியூவில இருந்து கழிக்க வேணும் ஓஎஸ். ஓக்யூ என்றது தெரியும். ஓஆரும் ஓக்யூவும் சமன். ஓஆர் 15 ஓக்யூவும் 15. அதுல இருந்து கழிக்கணும் கியூஎஸ் என்றது 12.
கழித்து விட்டீங்க என்றால் 3 சென்டிமீட்டர் என்று வரும். சரியா? ரைட். ஓகே, அடுங்கோ. கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்கூடா. படம் காத்திருங்கோ. அது எழுதினால் படத்தை கூறுவா. எழுதுங்கோ. உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை 20 சென்டிமீட்டர். உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரை 20 சென்டிமீட்டர். ஆரை 20 சென்டிமீட்டர். பிடி சமன் 4 சென்டிமீட்டர் எனின் ஆரை 20 சென்டிமீட்டர். பிடி சமன் 4 சென்டிமீட்டர் எனின் பிடி சமன் 4 சென்டிமீட்டர் எனின் பிடி சமன் 4 சென்டிமீட்டர் எனின் ஏசியின் நீளத்தை காண்க. ஏசியின்
நீளத்தை காண்க. ஏசியின் நீளத்தை காண்க. ரைட், ஓகே, ஜோசி செய்யுங்க பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா செய்யுங்க. சரியா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். இப்ப கேட்டது என்னது? ஏசின்ற நீளம். அப்ப ஏசின்ற நீளம் என்னென்று காணலாம் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும். அந்த தேற்றத்தின் மறுதலை. நான் ஒன்றிற்கு மையத்தில் இருந்து வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சம கூறிடும் ரெண்டு சமனா பிரிக்கும். அப்ப எனக்கு இந்த நீளம் கண்டால் போதும் ஏசி என்றதை காணலாம். இந்த நீளம் ஒரு 6 சென்டிமீட்டர் மொத்தம் ஏசி எத்தனையா இருக்கும்? 12 சென்டிமீட்டரா இருக்கும். இது 6, இது 6, இது 6, அவை மொத்தம் 12 சென்டிமீட்டர். சரியா?
ரைட். அப்ப நான் டிசி என்றதை கண்டால் போதும் எனக்கு. டிசி இந்த நீளம் என்னன்னு காணுவீங்க. அதுக்கு பைரசின் தேற்றத்தை பயன்படுத்தணும்னா இந்த நீளமும் தெரியணும், இந்த நீளமும் தெரியணும். ஆறு 20 சென்டிமீட்டர் என்றபடியா ஓசி என்றது தெரியும், 20 சென்டிமீட்டர். இப்ப பிடி தான் தந்திருக்கு, ஆனா எனக்கு ஓடி என்றது தேவை. என்னென்று ஓடி என்றதை காணலாம் என்றால் ஆறு 20 ஓசியும் ஆரை தான், ஓபியும் என்னது ஆரை தானே. ஓபி ஆரை 20 சென்டிமீட்டர், அதுல இவ்வளவு 4 சென்டிமீட்டர் என்றால் மொத்தம் 20 சென்டிமீட்டரா. அதுல இவ்வளவு 4 சென்டிமீட்டர் மிச்சம் உள்ளது எத்தனையா இருக்கும்? 16 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப பைரசின் தேற்றத்தை பயன்படுத்தி டிசியின் நீளம் காணலாம் தானே. டிசியின் நீளம் கண்டால் ஏடியும் அதே நீளம், அப்ப ஏசி என்றதை காணலாம். சரியா? ரைட். முதல் டிசியின் நீளத்தை பைரசின் தேற்றத்தை பயன்படுத்தி காண்றேன். பைரசின் தேற்றம் செம்பக்கத்தின் வர்க்கம், செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற வர்க்கம் தான் செம்பக்கம். செம்பக்கம் ஓசி வர்க்கம் சமன் மற்றைய இரண்டு பக்கங்களையும் டிசியும் ஓடியினுடையதும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இப்ப எனக்கு ஓசி வர்க்கம் தெரியும், ஓசி என்றது 20 என்று தெரியும். 20 ஓசி வர்க்கம் என்றபடியால் 20க்கும் என்ன போடுவீங்க? வர்க்கம். டிசி என்றதான் காணணும், அது அப்படியே எழுதுறேன், டிசி வர்க்கம். ஓடி என்றது தெரியும் 16, ஓடி வர்க்கம் என்றபடியால் 16இன் வர்க்கம். சரியா? ரைட். 20 வர்க்கம் எவ்வளவு? 400 சமன் டிசியத்தான் காணணும், அப்ப டிசி என்றே போடுறேன். 16இன் வர்க்கம் எவ்வளவு? 256. இப்ப டிசி காண வேணும். இங்கால கூட்டப்படுகிற 256 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிவடு. அவை 400ல இருந்து 256 கழிக்கும். கழிச்சு விட்டீங்கன்னா டிசி வர்க்கம் வரும். 400ல இருந்து 256 கழிச்சு விட்டால் 144 சமன் டிசி வர்க்கம். எனக்கு டிசி தான் வேணும். அப்ப வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் போனா வர்க்க மூலம் என்று வரும். வர்க்க மூலம் 144 சமன் டிசி. வர்க்க மூலம் 144 பெருமானம் எவ்வளவு? 12. அது டிசியின் நீளம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அப்ப டிசி 12 சென்டிமீட்டர் என்றால் ஏடியும் 12. மொத்தம் ஏசி எத்தனையா இருக்க போகுது? ஏசி சமன் 12 சென்டிமீட்டர் சாக 12 சென்டிமீட்டர் கூட்டி விட்டால் 24 சென்டிமீட்டர் என்று வரும். ஏசி என்றது 24 சென்டிமீட்டர். சரியா? அறிவுமோ?
சரியா? ரைட். மிச்சத்தை அடுத்த வகுப்பு பார்ப்போமா?